Praise the Lord. உபாமம் 32:10 சொல்லுகிறது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினார். அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் நம்மை கண்டுபிடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் ஒரு நாளும் நம்மை விடமாட்டார். எப்பொழுது அவருடைய அன்பினாலே அவருடைய சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ நாம் கண்டுபிடிக்கப்பட்டோம். அதிலிருந்து அவருடைய ஒரு செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அற்புதமானதாக இருக்கும். அவர் சொல்லார், உன்னுடைய எல்லா வெறுமைகளிலும் உன்னுடைய அவாந்திர தன்மைகளிலும் நான் உன்னை கண்டுபிடித்தேன். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, இவைகளின் மத்தியிலே உன்னை ஜாக்கிரதையாய் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு, நம்மை உணர்த்துகிறவர், நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, பாவம் என்ன, பாவம் இல்லாத தன்மை என்ன, பரிசுத்தம் என்ன என்பதை எல்லாம் குறித்து நம்மோடு இடைப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை உணர்த்தி அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். கடைசியாய் வசனம் சொல்லுகிறது, அவனை தமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினாராம். கண்ணுக்குள்ள வச்சு பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வேளை ரொம்ப டெஸ்பரட்டாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை. டோன்ட் வரி அபவுட் எனிதிங், பிகாஸ் கர்த்தர் உன்னை கண்ணின் மணியைப் போல வைத்து காத்தருளுகிறார். ஸோ இட்ஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ் டு பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். May God bless you with His word today. Amen.